அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து 4வது நாளாக இந்த மொழித்திறன் வளர்ப்போம் என்ற இந்த பாடத்தை பார்த்து வருகின்றோம். மொழியாக்கம் செய்கின்ற போது 2 விஷயங்களை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இப்போ மொழியாக்கம் செய்கின்ற போது சொல்லக்கூடிய வார்த்தை சோர்ஸ் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் மூல மொழி. அந்த மூல மொழியும் நம்ம எந்த மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய இருக்கின்றோமோ அந்த மொழி, இந்த 2 மொழியையும் நம்ம நன்கு தெரிந்திருக்க வேண்டும். எந்த மொழியில் டிரான்ஸ்லேஷன் செய்ய போகிறோமோ அந்த மொழிக்கு பேர் டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விரும்பக்கூடிய மொழியில் நம்ம டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடியது. அப்போ அதுக்கு டார்கெட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 லாங்குவேஜ், 2 மொழிகளையும் நாம் சரியாக தெரிந்திருந்தால்தான் நம்ம எந்த மொழிக்கும் டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, அந்த மொழியில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள், அதே போல் அவங்களுடைய கலாச்சாரம், எந்த சூழ்நிலையில் எந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெரிந்திருந்தால்தான் அதற்கேற்ப நம்ம அந்த வார்த்தையை அந்த மொழியில் டிரான்ஸ்லேஷன் செய்ய முடியும், மொழிபெயர்ப்பு செய்ய முடியும். எனவே இதில் கவனம் செலுத்தணும். இப்போ தமிழ் மொழியை பொறுத்த மட்டும் நிறைய பேர் தவறிழைக்கின்றார்கள். அப்போ அந்த தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண விதிகளில் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய ஆலிம்கள் சிலர், பல பேர் இப்போ தமிழ்லாம் படித்து தெளிவாக இருக்கிறாங்க. சில பேர் அதை சரியான கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்தினா தமிழில் நல்ல புலமை பெறலாம். அதற்கான வாய்ப்பு இன்றைக்கு நிறையவே இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டே வந்தால் பல தகவல்களை இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அவை இவை இதை மஃபூலுடைய இடத்துல, அதாவது செய்யப்படும் பொருள் என்ற இடத்துல எப்படி பயன்படுத்தணும், அந்த நேரத்தில் தான் தவறிழைக்கின்றார்கள். அந்த இடத்துல எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அதாவது தமிழில் அது என்பது ஒருமைக்கு உரியது, அவை என்பது பன்மைக்கு உரியது. அதே போல் இது இவை, இது ஒருமை, இவை பன்மை. ஆனால் சில பேர் தெரியாமல் அவை என்பதற்கு அவைகள் அப்படின்னு தான் அது பன்மைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அதே போல் இவை என்பதனுடைய இவைகள் தான் பன்மை, இவைகள், இதுனா இவைகள், அதுனா அவைகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க சில பேர். அப்படி நினச்சிக்கிட்டு தான் தவறாக அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், அது அதனுடைய பன்மை அவை, அவைகள் என்பது தவறு. அது ஒரு புத்தகம், அவை புத்தகங்கள், அவைகள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் இது இவை, அதுன்னு சொன்னால் தாலிக்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், தாலிக்க. உலாயிக்க அவை, உலாயிக்க அவர்கள், அவை எல்லாத்துக்கும் அதுதான். இது ஹாதா, இவை ஹாவுலாயி, இவைகள் கிடையாது. அப்போ அவைகள் இவைகள் கிடையாது. இது ஒரு புத்தகம், ஹாதா கிதாபுன், இவை புத்தகங்கள், தீஸ் ஆர் புக்ஸ், ஹாதிகி குத்துபுன் அரபியில் சொல்லுவாங்க. ஆனால் இவைகள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ இது ஒரு புத்தகம் அப்படின்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் எ புக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இவை புத்தகங்கள், தீஸ் ஆர் புக்ஸ், ஹாதிஹி குத்துபுன்,
அரபியில் ஹாதிகி அப்படின்னு வருது. ஹாதிகி அதாவது பெண்பாலாக பயன்படுத்துவாங்க, பன்மையாக இருக்கிறதுனால. அக்ரிணை, குத்துபுன் அப்படிங்கிற அக்ரிணை என்பதற்காக ஹாதிகி குத்துபுன், இவை புத்தகங்கள், அவ்வளோதான். அப்போ இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அப்போ அவைகள் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அது ஓரளவு நம்ம, அதாவது அவைகள் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதில் அதிகமான இடத்துல தவறு செய்வது எங்கே அப்படின்னு சொன்னால் மஃபூலுடைய இடத்துல, அதாவது செய்யப்படு பொருளாக ஆப்ஜெக்டாக வருகின்ற இடத்துல தான் அதில் அதிகமான பேர் தவறிழைக்கின்றாங்க. அதாவது அவைகளை அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது இவைகளை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை மஃபூலாக பயன்படுத்துகின்ற போது, செய்யப்படு பொருளாக பயன்படுத்துகின்ற போது எப்படி அது வரணும்? அவற்றை, அதாவது அது, அவை, அந்த அவை என்பது மஃபூலாக வரும்போது அவற்றைன்னு வரணும். இது, இவை, அதுக்கப்புறம் இவைகளைன்னு சொல்லாமல் அந்த இடத்துல இவை என்பது இவற்றை அப்படின்னு வந்துடும். இப்போ இதை தான் நம்ம கவனிக்க வேண்டியது. மஃபூலுடைய இடத்துல எப்படி பயன்படுத்தணும்? ஆப்ஜெக்டாக அந்த அவை என்ற வார்த்தை வருகின்ற போது, அல்லது இவை என்ற வார்த்தை வருகின்ற போது அதை எவ்வாறு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ அவற்றை, இவற்றை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா சரியான முறையில் நீங்கள் தமிழாக்கம் செய்யலாம். அப்போ அவைகளை என்ற இடத்துல அவற்றை என்று பயன்படுத்தணும். உதாரணம் என்ன? அவற்றை படித்தேன். இப்போ புத்தகங்கள் நிறைய இருக்குது, அவற்றையெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவற்றை படித்தேன். அதை படித்தேன் என்பது சிங்குலர், அதான் முஃப்ரதாக இருக்கிற போது அதை படித்தேன். அதை படித்தேன் அப்படிங்கிற இடத்துல அதனை பார்த்தேன், அதனை அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம். அதாவது அது என்ற வார்த்தையை மஃபூலாக பயன்படுத்துகிற போது அதை, அதனை ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம். அதே போல் அவை என்பதை மஃபூலாக பயன்படுத்தும் போது அவற்றை அப்படின்னு சொல்லணும். இவைகளை அப்படிங்கிறத மஃபூலாக பயன்படுத்து, அதான் இவை என்பதை மஃபூலாக பயன்படுத்துகிற போது இவற்றைன்னு சொல்லணும். அதுக்கு உதாரணம் இவற்றை பார்த்தேன். அதை சிங்குலராக, அதாவது முஃப்ரதாக ஒருமையாக சொல்கின்ற போது இதை படித்தேன், இதனை பார்த்தேன். அப்போ இந்த இது என்ற வார்த்தையை மஃபூலாக பயன்படுத்துகிற போது இதை, இதனை இரண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம். இது ரெண்டுமே சரியானது தான். அதனால் இந்த இரண்டு விதத்தில் நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் ஒரு புத்தகத்தில் படித்தேன், இப்படி இந்த இவைங்கிற வார்த்தையை எப்படி தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு. அதில் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிகிறதுக்காக ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுறேன். மேலும் இவைகளை படிக்கும்போது இத்தனை நாட்கள் இவைகளையெல்லாம் படிக்காமல் தெரியாமல் இருந்து விட்டோமே என்ற வருத்தமும் கவலையும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அப்போ இதை சரியான முறையில் எப்படி சொல்கிறது? மேலும் இவற்றை படிக்கும்போது இத்தனை நாட்கள் இவற்றையெல்லாம் படிக்காமல் தெரியாமல் இருந்து விட்டோமே என்ற வருத்தமும் கவலையும் கண்டிப்பாக ஏற்படும். இப்போ இந்த இடத்துல இவைகளை அப்படிங்கிறத இவற்றைன்னு மாற்றியிருக்கிறோம். இவைகளை எல்லாம் அப்படிங்கும்போது இவற்றை எல்லாம் அப்படின்னு மாற்றியிருக்கிறோம். இதுதான் இங்கே உள்ள பிழை. அப்போ இதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டாக்க நல்ல முறையில் நம்ம தமிழை எழுதலாம். அதே போல் ப்ரூஃப் ரீடிங் செய்கிறவங்களும் இது போன்ற தவறுகளை தெரிஞ்சுக்கிட்டாக்க இது தவறு அப்படின்னு சொல்லி திருத்தி கொடுக்கலாம். இப்போ ப்ரூஃப் ரீடிங் செய்யக்கூடிய பணியையும் தமிழாக்கம் செய்யக்கூடிய பணியையும் ஆலிம்கள் தாராளமாக செய்யலாம். குறிப்பாக இமாமத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும், அவங்க தாராளமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக இந்த ரவ்லிய அப்படின்னு அரபியில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த ரவ்லியவுக்கு பக்கத்தில் அன், ஐன், நூன், அன் அப்படிங்கிற முன்னிடை சொல் வரும். அதாவது ஹர்ஃபுல் ஜர்ன்னு நம்ம சொல்கிறோம், அந்த வார்த்தை அந்த அன் அப்படிங்கிறது வரும். அப்போ அது வந்தாக்க
அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க நிறைய பேர். அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் பொருந்தி கொண்டான்ங்கிறது அந்த இடத்துல வராது. வார்த்தை இருக்குது, பொருந்தி கொண்டது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அது இந்த இடத்துக்கு வராது. அப்போ ரவிய அன் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்தி கொண்டான், திருப்தியுற்றான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம கொடுக்கணும். அப்போ ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவனை திருப்தி கொண்டான். பொதுவாக நம்ம பேசுகின்ற போது ஜைது முஸ்தஃபாவின் வேலையில் திருப்தியுற்றான். அப்போ இந்த ரலிய அன் அப்படின்னா கன்சென்டட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. கன்சென்டட், திருப்தி அடைந்தான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அந்த பொருந்தி கொண்டது அப்படிங்கிறது எங்கே பயன்படுத்தணும்? நட்டு பயன்படுத்துகிறோங்க, திருகு நட்டு அப்படி அது பயன்படுத்துகிறோமா இல்லையா? அந்த இடத்துல தான் அந்த பொருந்தி கொண்டதுங்கிற வார்த்தை வரும். நட்டு மறையில் நன்றாக பொருந்தி கொண்டது, ஜோடி பொருத்தம் நன்றாக உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு. பொருத்தம் அப்படிங்கிறது 2 பேர் சமமாக இருக்குது, அதாவது சமமாக பொருந்தி கொள்வது. நட்டு மறையில் நன்றாக பொருந்தி கொண்டது நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை இந்த ரலிய அப்படிங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திட்டோம். அதனால் அதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய வாக்கியங்களில் பயன்படுத்தணும். எனவே தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஆலிம்களுக்கு, அதே போல் மாணவர்களுக்கு, யார் அரபி படிக்கிறாங்களோ அவங்க, அது போன்ற மாணவர்கள், அதே போல் தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து அவங்களும் தம்முடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.